ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஓன் சேனல். இன்றைக்கி நாம் தேங்காய் சேர்க்காமல் கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில். இதை நாம் தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி, ரைஸ் அப்படின்னு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். நான் ஆல்ரெடி 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? நீங்கள் நார்மலாக ஒரு வெங்காயம் யூஸ் பண்ணுவீங்கன்னா கூட ஒரு வெங்காயம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஓகேவா? எப்போவும் யூஸ் பண்ணுறதுலேருந்து கூட ஒரு வெங்காயம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுக்குன்னு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அப்புறமா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கலாம். அது வதங்கட்டும். வதங்கி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற டைம் இன்னும் ஒன்றும் இல்லை 2 தக்காளி. ஓகேவா? நார்மலாக ஒரு தக்காளி யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நாம் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் இதில் ஹாஃப் எடுத்து நம்ம ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகி தக்காளி சைஸ் சின்னதாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இதில் ஹாஃப் எடுத்து ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஹாஃப் மட்டும்தான், ஹாஃப் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போது இதுக்கு கூட ஒரு 6 hours ஊற வச்ச கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். டோட்டலாக 1 கப்பு ஊற வச்சுக்கோங்க. அதில் ஹாஃப் கப்பு தான் இப்போ எடுத்துருக்கோம். ஓகே, ஹாஃப் கப்பு கொண்டக்கடலை 6 hours ஊற வச்சது. அதே இது கூட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய்க்கு பதிலாக தான் இதை சேர்க்குறோம். ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி மைல்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இனி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சு வெங்காயம், தக்காளி இருக்குல்ல, இதுக்கு கூட 3/4 ஸ்பூன் வத்தல் தூள். ஓகே, அப்புறம் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு கூட நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட். ஓகேவா? தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நாம் வதக்குறது எதுக்குன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எந்த குழம்புக்குனாலும் சரிதான், குருமா, கிரேவி எதுக்குனாலும் சரிதான், நிஜமாட்டுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வதக்கிட்டேன். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த டைமில் நாம் இன்னொரு ஹாஃப் கப் கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கோம்ல, ஸோ அதை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 1 கப்பு கொண்டக்கடலை 6 hours ஊற வச்சுருக்கோம். அதில் ஹாஃப் அரைச்சிருக்கோம், ஹாஃப் இது கூட சேர்த்துருக்கோம். ஓகேவா? இந்த டைமில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொண்டக்கடலை வதங்கட்டும். ஓகேவா? கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எப்போனாலும் சரி தான், சால்ட்டு ஃபஸ்ட்டு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் நாம் ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல கொண்டக்கடலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து அதை நம்ம அப்படியே உள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நமக்கு வீட்டில் தேங்காய் இல்லாத டைமில் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வில்லேஜில் இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, எப்போவும் தேங்காய் கிடைக்கும். பட் சிட்டியில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு வீட்டில் சில டைம் தேங்காய் இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நிஜமாகவே தேங்காய் சேர்த்து எந்த மாதிரி என்ன டேஸ்ட்டில் இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அந்த கடலை நல்லா வேகிறது வரைக்கும் நாம் கொதிக்க விடணும். ஓகேவா? கடலை நல்லா வேகட்டும். வேகிறது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போது ஒரு 15 minutes ஆயிடுச்சு. கொதிச்சிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கொண்டக்கடலை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி, ரைஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.